வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது தாராமா 897 சேனலுங்க. நாங்கள் எல்லாம் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? கொல்லிமலைக்கு தாங்க. இதில் என்னோடய அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்காங்க. நாங்கள் எல்லாம் முதல்ல சேர்ந்து போன கோவில் அகோபிலம் தாங்க. அதனால் எங்கள் குரூப்புக்கு பேரும் அகோபிலம் தாங்க. நாங்கள் முதல்ல கொல்லிமலையில் வந்து பார்த்த கோயில் எட்டுக்கை அம்மன், அதாவது கொல்லிப்பாவை அம்மன் கோயிலுக்கு தாங்க முதல்ல வந்தோம். அக்கா இங்கே ஒரு வேண்டுதல் வச்சதாகவும் அது நிறைவேறிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த கொல்லிப்பாவை அம்மன் கோயிலுக்கு வந்து விளக்கு போட வந்துட்டோங்க. சங்ககால இலக்கியங்களிலும் புறநானூற்றிலையும் கொற்றவை அம்மன் என்ற இந்த காவல் தெய்வத்தை பற்றி நிறைய சான்றுகள் இருக்குதுங்க. சித்தர்களையும் ரிஷிமார்களையும் காக்க வந்த காவல் தெய்வம் தாங்க இந்த கொல்லிப்பாவை அம்மன். கொல்லிமலை காவல் தெய்வங்க இவங்க. பிராகாரத்தில் ஆவுடையார் மேலே சிவசக்தி ஸ்வரூபமாக இந்த அம்பாள் இருந்தாங்கங்க. பிரிந்து இருக்கும் கணவன் மனைவி ஆடையை சேர்த்து சூலத்தில் சுற்றி வச்சுட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் சேர்ந்துருவாங்கங்கிறது ஐதீகங்க. பிரிந்த கணவன் ஒன்று சேர்வதற்கும் திருமண தடை நீக்கிறதுக்கும் குழந்தை பேற்றிற்கும் இங்கு வந்து எல்லாம் விளக்கு போட்டுட்டு போகிறாங்கங்க. அடுத்து நாங்கள் போனது அரபலீஸ்வரருங்க. சுவாமி அரபலீஸ்வரர், அம்பாள் அறமலர்த்த நாயகி. எவ்வளோ அழகான பேர் பாருங்களேன். ரொம்ப பழமை வாய்ந்த சின்ன ஒரு அழகான கோயிலுங்க. கோயில் பிராகாரத்தில் இருக்கிற இந்த சிற்பத்தில் நிறைய சித்தர்களோட சிற்பங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. பழைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அழகான கோவில் தாங்க இந்த அரபலீஸ்வரர் கோயில். கோயிலில் இருக்க சிற்பங்கள் இங்கு வந்து சித்தர்கள் வழிபடுறதுக்கு ஒரு சான்றாக இருக்குதுங்க. இங்கே இருக்கிற கோபுரம் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருந்துச்சுங்க. வள்ளி தெய்வ யானைக்கு எதிர்ப்பறையே கோயில் இருந்ததுங்க. அதே மாதிரி சித்தர்கள் வழிபட்ட எல்லா பழைய ஆலயங்களையும் காசி விஸ்வநாதருக்கும் காசி விசாலாட்சி அம்பாளுக்கும் தனியாக கோயில் இருக்குதுங்க. இந்த காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி இருக்கிற எல்லா கோயில்களும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பழமையான கோயிலாக தாங்க இருக்குது. அதே மாதிரி ரொம்ப பழைய காலத்தில் இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு இருந்து வந்துட்டு இருந்திருக்குங்க. இப்போ எந்த கோயில்லையும் நான் இந்த ஜேஷ்டாதேவி அம்பாளை பார்க்குறது இல்லைங்க. ஆனால் ஜேஷ்டாதேவி அம்பாள் வழிபாடு ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுங்க. அம்பாள் சன்னதியில் இந்த மேருவை பார்த்தோங்க. இதற்கு கீழே உட்காந்து வேண்டுனா நடக்குமாங்க. அதே மாதிரி இந்த கல் நகர்ந்தாவும் நம்ம பிரார்த்தனை நிறைவேறும்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் போனது மாசி கருப்புசாமி கோயில் தாங்க. அப்பப்பா போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஒரு சின்ன ரோப்பு இருந்துச்சுங்க. அதை பிடிச்சிக்கிட்டே தாங்க நாங்கள் எல்லாம் மேலே போனோம். ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்க. ஒரு பெரியவர் வந்து சாமி வந்து எல்லாருக்கும் குறி சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். எங்களுக்கும் பயங்கர ஆர்வமாக இருந்துச்சு. நாங்களும் போய் அந்த ஐயா கிட்ட போய் குறி கேட்க போனோங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எனக்கும் நல்லா தாங்க சொன்னார், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்லா சொன்னார். ஆனால் நான் கும்பிட்ற தெய்வம் வந்து வாழை அம்பாள், அதாவது பாலாம்பிகான்னு சொன்னார். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சுங்க. இந்த பிரமிப்பெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு ஒரு வழியாக நாங்கள் மேலே இருக்கிற பெரிய கருப்பு சாமி கோயிலுக்கு போயிட்டோங்க. மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தாங்க இங்கே நிறைய பேர் வேண்டுதல் வச்சுட்டு வர்றாங்க. வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் வேல், விளக்கு, மணி போன்றவற்றை சுவாமிக்கு கொடுத்துட்டு வர்றாங்கங்க. ஒரு கூரை வேஞ்ச சின்ன கோயிலில் தாங்க இந்த சக்தி வாய்ந்த கருப்புசாமி இருக்கிறாரு. காசி விஸ்வநாதர், அன்னபூர்ணி தாயார் தென் திசைக்கு வரும்போது காவலுக்கு வந்த பெருமாள் தான் இங்கு மாசி பெரிய கருப்பண்ண சுவாமியாக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. காராளன் என்ற சிறுவனை மலையாள மாந்திரிகர்களிடமிருந்து காப்பாற்றிய காவல் தெய்வம் தாங்க இந்த கருப்புசாமி. அதனால தான் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இங்கு வராங்கங்க. தொழிலில் இருக்க போட்டி சரியாகி தொழில் விருத்தியடையும் இங்கே நிறைய பேர் வராங்கங்க. எதிரிகளால் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க உயிரோட கோழியை குத்திட்டு போகிறாங்கங்க. அதுதாங்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. கருப்பன் அவங்களுக்கு நல்ல பதில் கொடுப்பாரு என்பது அவங்களோட நம்பிக்கையாக இருந்ததுங்க.
ஒரு வழியாக நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப பிரமிப்போட கீழே இறங்க ஆரம்பித்தோங்க. நானும் என் ஃப்ரெண்டும் தாங்க கடைசியாக இறங்கணும். 5:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அது மழை வேற தூர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டு இறங்கணும். நல்ல பயணம்ங்க இது. நன்றிங்க.